Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் டூல் வெர்ஷனு Xtool A30X. இது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். இதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இதில் இந்தியன் வெர்ஷன் வந்து KYC ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்தியன் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த சின்ன ஹார்ட்வேரு. இப்போ இது வந்து இந்த மாருதி வேகனாரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணி மாருதியோட ப்ராசஸ் எப்படி வந்து செக் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்குள்ளே போகிறேன். டயக்னாஸில் பார்த்தீங்கன்னா KYC பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஷன்ஸ்லாம் இருந்தது. யூரோப்பு, சைனா, அமெரிக்கா, ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹுண்டாய் மட்டும் தான் இருக்கும். டாட்டா இருக்காது, மகேந்திரா இருக்காது, இந்தியன் மாருதி இருக்காது, சுசுகி இருக்கும். பட் இப்போ இது அப்டேட் ஆகிருக்கு. இந்த அப்டேட்டை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம டயக்னாஸ்டிக்கில் போயிட்டு சர்ச் கொடுத்து MA மட்டும் நான் போடுறேன். MA போட்டுனா வந்துச்சு பாருங்கள், மகேந்திரா வந்துடுச்சு. ஸோ மகேந்திரா டூல் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இனிமேல் இந்தியன் மாருதின்னு போட்டிருக்கு பாருங்கள், IN மாருதி அப்படின்னா இந்தியன் மாருதி. ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்றது கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம். டாட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டாலும் வருது, டாட்டா வருது பாருங்கள், டாட்டா வருது. அது கூட பார்த்தீங்கன்னா எய்ச்சர் வரும். எய்ச்சர் காட்டுறேன் இருங்க, எய்ச்சர் இருக்குங்களா, எய்ச்சர் வருது. அப்புறம் வந்து இந்தியன் ஃபியட்டு, இந்த மாதிரியான இந்தியன் வெர்ஷன்ஸ் மாடல்ஸ் வந்து இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. இந்த அப்டேட் எப்போ வரும்னா நீங்கள் KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு முன்னாடி Xtool A30X வாங்கினீங்கன்னா வெறும் வந்து யூரோப்பியன் மாடல்ஸு, ஏஷியா மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஹுண்டாய் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்தியன் வெர்ஷனுக்கு என்னென்னு பார்க்குறேன் பாருங்கள். டாட்டா அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்தியன் ஃபியட்டில் புண்டோ, லீனியா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை பண்ணுறதுக்கு ரெண்டாவது அப்படியே வரலாம், என்னென்ன இருக்குன்னு இந்தியன் வெர்ஷனில் பார்த்துட்டே வரலாம். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். இப்போது முன்னாடி வந்து வெறும் வந்து யூரோப்பியன் மாடல்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்தியன் வெர்ஷன்ஸ் வந்து KYC ப்ராசஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம். உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் வந்து GPS ஃபோட்டோவில் எடுத்து பண்ண, நார்மல் ஃபோட்டோவில் பண்ண முடியாது. GPS ஃபோட்டோனா வந்து லைவில் அன்றைக்கி நீங்கள் இன்சூரன்ஸ் ரெனியூல் பண்ணும்போது எப்படி வந்து GPSல ஃபோட்டோஸ் எடுத்து பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் மாதிரி இதை பண்ணுனா அவங்களுக்கு இது வந்து சைனா டீம் வந்து இதை செக் பண்ணிவிட்டு இதை அப்டேட் பண்ணி அவங்க ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு 2 days டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோஸ்க்கும் எனக்கு 2 daysலேயே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். முன்னாடி வந்து இந்தியான்றது தனியாக இல்லாமல் இருந்தது, ஏஷியாவோட க்ளோஸ்டு. இப்போ இந்தியான்றது தனியாக வந்திருக்கு. இந்தியாவில் கிளிக் பண்ணுன்னா எய்ச்சரு, இந்தியா ஃபியட்டு, இந்தியா ரெனால்டு, டஸ்டரு, நம்ம லோகனு இதெல்லாம் வந்து செக் பண்ணலாம். மகேந்திராவோட ப்ராடக்ட், அப்புறம் மாருதி, அப்புறம் டாட்டா. ஸோ இப்போ இந்த வண்டியில் போட்டு நம்ம செக் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் போய் பார்க்கலாம். ஸோ மாருதியை கிளிக் பண்ணால் என்னென்னலாம் வருது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த டூல் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். இது டயக்னாஸ்டிக்கு DTC கோடு செக் பண்ணலாம், ஃபால்ட்டு கோடு கிளியர் பண்ணலாம், லைவ் டேட்டா பார்க்கலாம், ஆக்சுவேஷன் டெஸ்ட் பார்க்கலாம். வண்டியில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லா மாடலுமே கம்யூனிகேட் ஆகும். வெறும் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் கம்யூனிகேட் ஆகும். இந்த வண்டிக்கு என்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாமே கம்யூனிகேட் ஆகும். இது பாருங்கள், வேகனார் காட்டுது, வின் நம்பர் டிடெக்ட் ஆகாது. யூஸ்வலாக நம்ம டைசோன்லேயும் சரி இதில் எடுத்திங்கனால வின் நம்பர் சில டைமில் வந்து மாருதிக்கு மட்டும் டிடெக்ட் ஆகாது. அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் ஸ்கேனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலர் லைட்டு இப்போ எரியுது, முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எரியும். கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது பாருங்கள். ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது க்ரீன் கலரில் இருக்கும். நான் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன், எது வேண்டுமோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு முதல்ல ECM ரீட் பண்ணுறேன். ECM ரீட் பண்ணால் நம்ம வந்து ECMோட பார்ட் நம்பரு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம நார்மல் டைசோனு, எக்ஸ்டைக்னோ ப்ரோலேயே வரும். ஃபால்ட் கோடு எதுவுமே கிடையாது. இப்போ லைவ் டேட்டாவில் போயிட்டு நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணலாம். இப்படி தான் வருது லைவ் டேட்டா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைவ் டேட்டாவோட டேஷ்போர்டு பேனல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 47 கரண்ட் லைவ் டேட்டா வந்து இருக்குது. இன்ஜின் ஸ்பீடு,
இப்போ வந்து இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இன்ஜின் ஆர்பிஎம் வந்து இவ்வளோ இருக்குது. இன்ஜின் ஆர்பிஎம் நம்ம இதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இசிடி சென்சார், மேப்பு, தேவையானது நம்ம வந்து லைவ் டேட்டாவில் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எல்லாமே பார்க்குறனாலும் பார்க்கலாம். எது வேணுமோ நம்ம டிக் அடிச்சுட்டு பார்த்தோன்னா அது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இப்போ இன்ஜின் ஸ்பீட் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். மேப் சென்சாரு, இசிடி சென்சாரு, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏசி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஏசி ஆன் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் ஓடுறது ஆன் காட்டுது, கம்ப்ரஸர் ஆன் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுது. ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது த்ராட்டல் பொசிஷன் சென்சார் வந்து பர்சன்டேஜ் வந்து காட்டுது. இது தவிர வந்து ஆல்மோஸ்ட் இதில் நம்ம கிராஃப் எப்படி செக் பண்ணுவோமோ, நம்ம நார்மல் டைசோன்லலாம் பார்த்தீங்கன்னா கிராஃப் இருக்கும் பார்த்தீங்களா, கிராஃப் நார்மல் கிராஃபு ஒரு இன்ஜின் ஸ்பீட் ஆர்பிஎம் கிராஃபில் செக் பண்ணுன்னா கிராஃபில் செக் பண்ணலாம். இதே வந்து காலம் வைஸ் ஸ்கேல் மாதிரி இருக்குது, ஸ்கேல் ப்ரொசீஜர் மாதிரி செக் பண்ணலாம். இது எல்லாமே 2Dயில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே கிளப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. வேணும்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு லைவ் டேட்டா பார்க்குற ஒரு நார்மல் லைவ் டேட்டா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வெளியில் வந்துடுறேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பேக் வந்துட்டேன். ஸோ ஆக்டிவேஷன் டெஸ்ட் யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம், இக்னிஷன் கீ ஆன் பண்ணிவிடுவோம். வண்டியை வந்து ரன்னிங் கண்டிஷன் ஆக்டிவேஷன் டெஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ஆக்டிவேஷன் டெஸ்ட்ன்றது நம்ம வந்து ஒரு ஆக்சுவேட்டருக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம், அப்போ வந்து அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறது தான் ஆக்டிவேஷன் டெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். ஸோ ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் இக்னிஷன் கீ ஆன் பண்ணிக்கிறேன். ஏசி ஓடி ஒரு நிமிஷம் ஏசி ஆன் ஆயிருக்கு. ஏசி ஆஃப் பண்ணோடனே பாருங்கள் நெக்ஸ்ட் காட்டுது. ஸோ இப்போ பேக் வந்துடுறேன், இருங்க ஃபஸ்ட்லேருந்து திருப்பி வரேன். இப்போ வந்து ஏசி ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஃபேன் ஓடுறான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபேன் வந்து கனெக்ட் ஆகுதா, அதை ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சிங்கிள் இதில் போட்டுட்டு, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இருக்குது, இது ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ரேடியேட்டர் வந்து ஆன் பண்ணுறேன். நான் டிஃபால்ட்டாக ஆன் பண்ணோன்னே ஃபேன் ஓடுது, எனக்கு சவுண்டு கேட்குது, அங்கே ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது. ஸோ இக்னிஷன் கீ ஆன் கண்டிஷன்லாம் இருக்குது, வண்டி எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, ஓடல, அப்போனா ஃபங்க்ஷன் ஆகாது. உங்களுக்கு வந்து இக்னிஷன் கீ ஆன் கண்டிஷன் அந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஆஃபில் இருக்கும்போது தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேன் மோட்டர் ஓடுது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆக்டிவேஷன் டெஸ்ட் எது தேவையோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல் மாடல் தான் இருக்குது. பிசிஎம்மு அப்புறம் இசிஎம் மட்டும்தான், ஏபிஎஸ் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணிக்கும்போது இந்த டிடிசி வரும். யூஸ்வலாக இந்த C1122ன்றது டிடிசி வந்து இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து ஆர்பி மீட்டருக்கு தெரியாதனால. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த ஃபால்ட் கோடு வராது. அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது வந்து டூல் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டூல் வந்து ஒரு காமனான டூல். நீங்கள் பேசிக் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்கன்ற போது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டூல் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதை வந்து நான் ஒரு பிரேக் டவுனுக்காக வச்சுக்கிறேன், ஒரு காமனான வந்து எமர்ஜென்சிக்காக பிரேக் டவுனுக்கு பசங்களுக்கு கொடுக்கலாம், ஒர்க் ஷாப்பில் போய் அட்டன் பண்ணிவிட்டு ஃபால்ட் கோடு மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி அடுத்தடுத்த வர வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது இப்போ இந்தியன் வெர்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். எய்ச்சரு, இந்தியன் ஃபியட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஹோண்டா இருக்குது. ஹோண்டா வரும் உங்களுக்கு, ஹோண்டா இருக்குது பாருங்கள், ஹோண்டா இருக்குது. அடுத்தது அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கியா கூட இருக்குது, கியாவும் இருக்குது, சுசுக்கியும் இருக்குது. இந்த சுசுக்கி வந்து ஜாப்பனீஸோட சுசுக்கி, யூரோப் ஃபங்க்ஷனில் யூரோப்பில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஏஷியா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்து தான் ஏஷியாவில் என்னென்ன இருக்குன்ட்டுன்னு. ரெண்டாவது வந்து இப்போ இந்தியா, நீங்கள் இந்தியாவுக்கு தெரியும், இந்தியா கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது கூட வந்து அமெரிக்கன் சவர்லைட்டு, இந்த மாதிரி ஜீப்பு, இந்த மாதிரியான வண்டிங்கெலாம் வந்து நம்ம ஊரில் செக் பண்ணுது. ஹம்மர் எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்காக. யூரோப்பில் பார்த்திங்கன்னா பென்ட்லிலேருந்து பென்ஸு, BMW, ஆடி, ஜாக்வாரு எல்லாமே வந்து இருக்குது. பட் எல்லாமே இருக்குன்ற போது பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எல்லா கண்ட்ரோல் மாடலும் வந்து டிடிசி செக் பண்ணலாம். இருந்தால் டிடிசி வரப்போகுது, இல்லைன்னா வராது. இது அடுத்தது பார்த்திங்கன்னா மை வெஹிக்கிள் இருக்குது. மை வெஹிக்கிள்னால் நீங்கள் 2-3 வண்டி தான் பார்க்க போகிறீங்க. வெறும் இந்தியன் மாருதி மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன்னா அதை டிக் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ண தேவையில்லை. நிறைய வந்து வெஹிக்கிளை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தெரியாது எதுன்னு தெரியாது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணலாம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு டேஷ்போர்ட் பேனல் மாதிரி இருக்குது. இதில் வந்து ஆட்டோ சர்ச்ன்றது நார்மல் இருக்குது, ப்ளஸ் டயக்னாஸ்டிக்கு, அதே மாதிரி இபிடி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸு, பர்ஃபார்மன்ஸு,
அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்டேட்டு, இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்தது என்ன வண்டி அப்படின்னு இருக்கும். அது ரிப்போர்ட் எடுக்கணும்னா ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். அது அடுத்தது அப்படியே டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓபிடி டிடிசி கொரிஸ்ன்னு இருக்குது. இது இப்போ தான் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபியூல் சிஸ்டமு, கூலிங் சிஸ்டமு எல்லாமே இருக்குது. ஃபியூல் சிஸ்டத்தில் என்னென்னலாம் டிடிசி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், இது மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. காசு என்ன காசு வரும்ன்றது 2-3 வண்டிக்கு மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் டிடிசி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி என்ன டிடிசி வந்தால் அது செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்களான்றது தெரியல. பட் பார்க்கலாம் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம போக போக தான் நமக்கு இந்த டூலோட பற்றி தெரியும். பட் இந்த டூல் வாங்கலாமான்னா வாங்கலாம். எப்போ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான வந்து டெக்னீஷியன், பேசிக் டெக்னீஷியன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஒரு வெறும் ஃபால்ட் கோடு கிளியர் பண்ணுறதுக்கு, டிடிசி கிளியர் பண்ணுறது, செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகுது, அது மட்டும் ஆஃப் பண்ணோன்னா. அதை தவிர பார்த்தீங்கன்னா 26 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்டர் கோடிங்கு, டிபிஎஃப் ரீஜென்ரேஷன். டிபிஎஃப் ரீஜென்ரேஷன் இப்போதைக்கு உண்டாயி கியா கூட இருக்குது. டொயோட்டாக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. மகேந்திராக்கும் டாட்டாக்கும் பைப்லைனில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை தவிர நார்மலான ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு எல்லாமே இந்த டூல் சப்போர்ட் ஆகும். அதை தவிர 24 வோல்ட்டுக்கும் பார்க்கலாம், அதாவது டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கன்வெர்ட்டர்ன்றது தேவைப்படாது. இந்த இது ட்ரக்கு அந்த மாதிரி பெரிய வண்டிக்கு பார்க்கறனால இந்த ஓபிடி டைரெக்டாக கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டூலை பற்றி அவ்வளோதான் விரிவாக்கம். இந்த டூல் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.